சமூக செயற்பாட்டாளர் தம்பி லு கருணாநிதி அவர்கள். இது போன்ற நிலைகள் மாறணும், அரசியல்வாதிகள் திருந்தணும், அரசாங்கங்கள் சிறப்பாக செயல்படணும்னு சொன்னால் எது மாதிரியான மாற்று நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அது யாரால் முடியும்னு நீங்கள் சொல்கிறீங்க? கண்டிப்பாக இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசியலுக்கு மூலதனமே முக்கிய பங்களிப்பே நம்மளுடைய வாக்கு மட்டும்தான். அந்த வாக்கை சரியான இடத்துல நம்ம செய்யணும். அரசியல் என்பது வியாபாரம் கிடையாது. அது ஒரு சமூக சேவை, மக்களுக்கான ஒரு சேவை. அதை நம்ம இட்லி கடை வச்சு ஒரு 500 ரூபா முதல் போட்டு இட்லி கடை வச்சு அது முதல் எடுக்கிற மாதிரி இன்றைக்கி ஒவ்வொரு அரசியல்வாதியும் 3 கோடி ரூபா 4 கோடி ரூபா 5 கோடி ரூபா அந்த முதலை போட்டு அந்த காசை அவங்க எடுக்க தான் பார்க்குறாங்க வச்சு மக்களுடைய சேவை கிடையாது. இன்றைக்கி சாலை போடுறாங்க. சாலை போடுறீங்க ரைட்டு, அது எத்தனை வருஷம் தாங்குதுன்னு பார்க்கணும். இல்லை, கரெக்டாக ஒரு வருஷம் கூட அது சரியாக தாங்க மாட்டேன். ஆனால் அந்த சாலைக்கு ஓரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கல்வெட்டு ஒன்று வைப்பாங்க. இந்த எம்எல்ஏ மூலயமாக இந்த ஃபண்டு மூலயமாக ஒதுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கல்வெட்டு மட்டும்தான் நிரந்தரமாக 5 வருஷத்துக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. போடுற சாலை சரியாக இல்லை. அப்போது 6 இன்ச்சு சாலை போடணும். அதில் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு தான் போடுறாங்க. மீதி 6 இன்ச்சுக்கு போடுற கொட்டேஷன் காசு எங்கே இருக்குது? யார் இந்த சாலை போடுறா? இதோடைய கான்ட்ராக்டுக்காரர் யார்? இது எத்தனை வருஷம் தாங்கும்? இது எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கப்பட்டது? இதெல்லாம் சரியாக கணக்கு கொடுக்க மாட்டாங்க. இப்போ நம்ம வீட்டில் ஒரு வீட்டு சம்பாதிச்சுட்டு போயிட்டு வீட்டுக்கு காசு கொடுக்குறோம். காசு கொடுத்துட்டு நாளைக்கு எங்கம்மா அந்த கொடுத்த காசை நம்ம கேட்குறோம். அப்போ அந்த காசு கம்மியாகி போச்சுன்னு வச்சுக்க, என்ன செலவு பண்ண அப்படின்னு நம்ம கேட்குற அதிகாரம். ஏன்னா நம்ம உழைச்ச காசு. அதுமாதிரி இந்த சாலை போடுறது எங்களுடைய காசு. இப்போ நம்ம உழைச்சி தான் ஒவ்வொரு வரியும் எடுத்து தான் அந்த சாலையை போடுறாங்க. அதுக்கு உண்டான கணக்கை மக்கள்கிட்ட கணக்காட்டுது. எதுவுமே கணக்காட்ட மாட்டேங்குது. எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டேங்க. நீங்கள் பாட்டுன்னு கல்லை வைக்கிறீங்க, நீங்கள் பாட்டுன்னு சாலையை போட்டு நீங்கள் பாட்டுன்னு போயிடுறீங்க. இப்போ என்கிட்ட ஒரு வீடியோ ஒன்று இருக்குது பாருங்கள். நம்ம ரத்னா தேட்டருக்கு ஒரு வாரம் 2 வாரம் தான் ஆகும் சாலையை போட்டு. நடுவில் நோண்டுறாங்க, ட்ரில்லிங் மிஷின் வச்சு நோண்டுறாங்க. என்னான்னு போய் கேட்டால், இல்லை அது தொட்டி அடைச்சிக்கிடுச்சு, அதனால் அது நோண்டுறோம் அப்படின்றாங்க. ஏன்னா இப்போ தாங்க போட்டிங்க, அதுக்குள்ளே நோண்டுறீங்க அப்படின்னு கேட்டால், நீங்கள் எதுவும் இருந்தாலும் அங்கே பேசுங்க அப்படின்றாங்க. அப்போது அந்த சாலையை போடுறதுக்கு முன்னாடி அந்த கழிவுநீர் வாய்க்காய் எந்த பக்கத்தில் போகணும், அது கரெக்டாக இருக்கா சரியாக இருக்கான்னு அது சரி பார்த்து தான் அந்த சாலையை போகணும். நீங்கள் பாட்டுன்னு வர்றீங்க, சாலையை போட்டு விட்டுறீங்க, ஒரு வாரத்தில் மறுபடியும் நோண்டுறீங்க. அது யாருடைய காசு போகுது? இப்போ நம்ம திடீர்நகரில் பார்த்தீங்கன்னா 25 வருஷம் 30 வருஷம் அங்கேயே இருக்காங்க குடிபெயர்ந்த மக்கள். ஒரு கட்டில் உள்ளே வச்சிங்கன்னா ஒரு வீட்டில் சாப்பாடு செய்ய முடியாது. நீங்கள் கட்டில் வெளியே வச்சிட்டிங்கன்னா வீட்டில் சாப்பாடு செய்யலாம். இப்படி தான் அங்கே வெளியே இல்லைன்னா சாப்பாடு செய்யணும், இல்லைன்னா உள்ளே போய் தூங்கணும். இப்படி தான் அவங்க நிலமை. ரொம்ப சின்னது. ஆனால் இதுக்கு இன்னைய வரைக்கும் அந்த இடத்துக்கு ஒரு தீர்வு காணும். ஒரு 110 குடும்பம் இருக்குது அது உள்ள. இன்னைய வரைக்கும் அதோட தீர்வு காணும். ஒரு 52 கோடி கிட்ட அதுக்கு ஒதுக்கிறாங்க. குமரபாலத்துக்கும் திடீர்நகருக்கும் ஒதுக்கிறாங்க. இன்னைய வரைக்கும் குமரபாலம் முடிச்சிட்டாங்க. ஆனால் திடீர்நகருக்கு வழி காணும். அந்த காசு எங்கே போச்சுன்னு தெரியல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டாக்டர் தோட்டத்தில் ஒரு குவார்ட்டர்ஸ் கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேலே ஆகுது அதை கட்டி முடிச்சு. அது இன்னைய வரைக்கும் மக்கள் பயன்பாட்டுக்கு கொடுக்கவே இல்லை. இப்போ அந்த கண்ணாடியை உடச்சிட்டாங்க, அந்த செவுரு பழுது வரைஞ்சி போச்சு. இது யாரோட காசுன்னு நினைக்கிறீங்க? சாரி, அரசியல்வாதிங்க காசு போட்டு தந்துக்கிறீங்களா? அவங்க இன்னும் கல் வெட்டு மண் வெட்டியா சம்பாதிச்சு நம்மளுக்கு போடுறாங்க. நம்மளுடைய வரி பணத்தை எடுத்து போட்ட காசு தான். தயவு செய்து ஓட்டுக்கு காசு வாங்காமல் யார் நேர்மையாக அந்த மக்களுக்காக உண்மையாக உழைக்கிறாங்க தயவு செய்து பாருங்கள். தயவு செய்து நீங்கள் கொடுங்க. அவங்க கொடுக்குற வெறும் 1000 ரூபா. ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 365 நாள், 5 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 1825 நாள். அதை அப்படியே நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 52 பைசா தான் உங்களுக்கு வருது. அது 5 வருஷத்துக்கு 1000 ரூபான்னு கொடுக்குறாங்க. ஆனால் நம்மள்கிட்ட வெறும் 1000 ரூபா கொடுத்துட்டு அவங்க கோடிக்கணக்கில் அவங்க திருடுறாங்க. தயவு செய்து இந்த மக்கள் வாக்குக்கு காசு வாங்காமல் ஒரு நல்லவங்களாக பார்த்து தயவு செய்து ஓட்டு போடுங்க. உங்களுக்காக உழைக்கிற இந்த நாம் தமிழர் கட்சிக்கு தேடி மக்கள் தயவு செய்து ஓட்டு போடுங்க. தனி மாநில அந்தஸ்து ஒன்றுமே இங்கே கொடுக்கப்படலை. இவங்க வந்தால் அவங்க செய்வான்றாங்க, அவங்க வந்தால் இவங்க செய்வான்றாங்க. ஆனால் இவங்களுடைய இப்போ போன தடவை ஐயா ரங்கசாமி என்ன சொன்னார்னா, தனி மாநில அந்தஸ்து வாங்கிறதுக்காகத்தான் பிஜேபி கூட நான் கூட்டணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை 5 வருஷமாக அந்த ஆட்சியை சுத்தமாக முடிய போகுது. ஆனால் இன்னைய வரைக்கும் அது செய்யலை. போன தடவை காங்கிரஸில் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் இல்லை, அவங்க பல தடவை ஆண்டுக்கிறாங்க. இதே பாராளுமன்ற எலெக்ஷனில் ஐயா நாராயணசாமி இருந்தார். அவரும் இன்னைய வரைக்கும் தனி மாநில அந்தஸ்து வாங்கி தரலை. இவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தனி மாநில அந்தஸ்துக்காக தான் இந்த பாராளுமன்ற எலெக்ஷனை நாங்கள் தொடங்க போகிறோம் அப்படின்றாங்க. நடக்காது. இன்றைக்கும் நீங்கள் எழுதி வச்சிங்க, அடுத்த எம்பி எலெக்ஷனில் நீங்கள் காங்கிரஸுக்கு போட்டாலும் சரி, திமுகவுக்கு போட்டாலும் சரி, பிஜேபிக்கு போட்டாலும் சரி, எதுக்கு போட்டாலும் இங்கே தனி மாநில அந்தஸ்து வராது. ஏன்னா அப்படி வந்துடுச்சுன்னா இவங்களுடைய பொழப்பு நடக்காது. அதனால் தயவு செய்து இந்த தனி மாநில அந்தஸ்தை
பெற வேண்டிய ஒரு இடத்துல ஒரே ஒரு கட்சி மட்டும் தான் இருக்குது, அதுவும் நாம் தமிழர் கட்சி. இந்த பிள்ளைகள் கண்டிப்பாக அந்த இடத்துல உட்காந்து சண்டை போட்டாவது எங்களுடைய கோட்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னா போராட்டம் பண்ண மாட்டோம், எங்களுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு நாங்கள் வெளியே வந்தோம். அப்படி நடக்கும்பொழுது இந்த அரசியலே ஒரு ஆட்டம் கண்டு அதுக்கு உண்டான தீர்வை கண்டிப்பாக நடக்கும். நன்றி. நாம் தமிழர்.